இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக சூப்பரான ஜாங்கிரி கலர் சேர்க்காமல் அதே நேரத்தில் ரொம்ப சூப்பராக வெளியே நல்லா முறுமுறுப்பாக உள்ள நல்லா இந்த மாதிரி ஜூஸியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் வண்டர் பை க்ளோரி. இப்போது இதுக்கு உளுந்து நான் எடுத்திருக்கேன். உளுந்தை எடுத்து நல்லா ஒரு 10 முறைக்கிட்ட கழுவி ஊற வச்சுருக்கேன். எந்த அளவு எடுத்திருக்கேன்னா இந்த சின்ன அலாக்கில் 100 கிராம் அலாக்கில் நான் எடுத்து நல்லா ஒரு 10 முறைக்கிட்ட கழுவி நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இது கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் அரைக்கும் போது அது கெட்டியாகவும் ப்ளஃபியாகவும் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் இப்போ சீனி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எதால் உளுந்து எடுத்தோமோ அதால் 5 பங்கு உளுந்து எடுக்கணும். அந்த அலாக்கில் ஒரு அலாக்கு நான் உளுந்து எடுத்தேன். 5 அலாக்கு சீனி எடுத்துகிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இதுதான் இதோட கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஆனால் கொஞ்சம் பாகு மீத தான் செய்யும். நம்ம அதுக்காக வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோட பதம் என்னென்னா நல்லா பிசுபிசுப்பு வரணும். ஒரு கம்பி பதம், ரொம்ப கம்பி விடக்கூடாது. ஓரளவு நல்ல விரல் அப்படி பண்ணும்போது நல்லா பிசுபிசுப்போடு இருக்கணும். இதுதான் பாகோட பக்குவம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் ஜூஸ் ஒரு 3-4 சொட்டு வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாகை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம உளுந்து மாவை அரைச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாகவும் ப்ளஃபியாகவும் இருக்குதுன்னு. இது கிரைண்டரில் அரைச்சதுனால அப்படி இருக்குது. நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கையால் நல்லா பீட் பண்ணுங்கள். க்ரீமியாக ஆகிற வரைக்கும் நல்லா ப்ளஃபியாக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு தேவையில்லை, ஏன்னா அது ஏற்கனவே அப்படி தான் இருக்குது. இப்போ கொஞ்சமாக உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு நம்ம எதால் உளுந்து எடுத்தோமோ அதால் நல்லா குவிச்சு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை ஆனால் சேர்த்துக்கோங்க, அதுவும் கூட நல்லா தான் இருக்கும். இப்போது நல்லா கையால் இந்த மாதிரி உளுந்தும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் கலர் இதில் சேர்க்கவே இல்லை. திண்டுக்கல்லில் நாகல் நகர் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி ஜாங்கிரி நாங்கள் எப்பயுமே அந்த பக்கம் போகிறப்ப வாங்குவோம். ஒயிட் கலரில் நல்லா புசு புசுன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்தது எனக்கு. இந்த மாதிரி நான் பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர், பால் பேக்கெட்டோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கையால் பீட் பண்ணி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். நாகல் நகரில் யாராவது இந்த மாதிரி ஜாங்கிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இடத்துக்கு போனாலே நாங்கள் அதை வாங்காமல் வரமாட்டோம். நல்லா குண்டு குண்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஒயிட் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு முதல்ல கொஞ்சமாக கட் பண்ணி பார்க்குறேன். ஹோல் இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வச்சு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி சுற்றி பார்க்கலாம். இது ரொம்ப மெலிசாக இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே சாப்பிட்ற ஜாங்கிரி பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக இருக்கும். அதனால் எனக்கு அது மாதிரி வேணும்னு நினச்சி நான் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் சுற்றி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு சுற்றுறதுக்கு ப்ராக்டிஸ் வேணும்னா நீங்கள் தண்ணியில் ஒரு பிளேட் வச்சு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் எண்ணெயில் சுற்றி எடுத்துக்கோங்க. அந்த லைன்ஸை அப்படியே ஓவர்லாக் பண்ணி நம்ம சுற்றணும். அப்போ தான் பிரியாது. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் இவ்வளோ சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சுற்றி நல்லா அது பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாற வேண்டாம். ஓரளவுக்கு இந்த கலரையே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதனால் ஹீட் மீடியமாக கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒன்றா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாகும் ரொம்ப சூடாக இருந்து இதையும் ரொம்ப சூடாக போடக்கூடாது. இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. பாகு கொஞ்சம் வெது வெதுப்பாகவும் இதை நம்ம சூடாகவும் சேர்த்தோம்னா நல்ல ஜீரா நல்லா இழுத்துக்கிறோம்.
இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அது கொஞ்சமாக மாவு இருந்ததுன்னு குட்டியாக நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதை நம்ம ஜீராவில் சேர்த்துக்கலாம். ஜீராவில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதில் விட்டுடலாம். நல்லா இழுத்துக்கிறோம். நம்ம இவ்வளோ கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஜீராவை வந்து நல்லா இழுத்துக்கிறோம். நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததை நான் சேர்த்துக்கிறேன். நம்ம கலர் சேர்க்கலை, சோடா சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்படி பர்ஃபெக்டாக சுற்றணுன்னெலாம் கிடையாது. நமக்கு கைக்கு வந்ததை பிரியாமல் சுற்றினாவே போதும். இப்போ இந்த மாதிரி ஜீராவில் போட்டு நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் அந்த ஈரப்பதம் வந்து காஞ்சிரும் நமக்கு. இப்போ இதில் வந்து நான் குட்டி குட்டியாக எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி மினி ஜாங்கிரியாவும் நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி எடுத்து கூட நம்ம ஜீராவில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது மினி ஜாங்கிரியையும் நம்ம கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வெளியே பிக்கும்போது அந்த சவுண்டு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்ல ஜூஸியாகவும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இந்த ஈரப்பதம் கூட வெளியே தெரியாது. பாருங்கள் ஜீரா எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. அந்த கிருஷ்ணய்யர் ஜாங்கிரியில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல குண்டு குண்டாக இருக்கும். அதை நினச்சி தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன், மெலிசா இல்லாமல். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எந்த ஒரு கலர் சேர்க்கலை, சோடா சேர்க்கலை, எதுவுமே சேர்க்காத சூப்பரான ஜாங்கிரி நம்ம வீட்லேயே நம்ம கிச்சன்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். திருப்தியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த மினி ஜாங்கிரி கூட எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குன்னு. நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.